அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சியிலிருந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது பிஎஃப் அலுவலகத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த பிஎஃப் அலுவலகத்தில் 2 விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பணியிடங்கள், யார் யார் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற முழு விபரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக தான் இப்போ இவங்க இந்த எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பதவிகளுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும், இரண்டாவதாக அவங்க எடுக்க போகிற போஸ்டின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அப்படிங்கிற இன்னொரு போஸ்ட்டும் அவங்க எடுக்கிறாங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 156 வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க அசிஸ்டண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அந்த போஸ்ட்டுக்கு 74 வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க. மொத்தம் இந்த காலி பணியிடங்கள் 2 விதமான பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. மொத்த காலி பணியிடங்கள் 230. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷன் அந்த விபரங்கள் மற்ற விபரங்கள் பார்க்கலாம். மொத்தம் 156 எடுக்கிறாங்க. 156 வேக்கன்சிஸ் எடுக்கிறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு. அதில் கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா யூஆருக்கு 78 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 42 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 23 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 12 வேக்கன்சியும் இவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கான சம்பள விகிதம் லெவல் 8 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுக்குறாங்க. வயது பார்த்துடலாம். யூஆர் மற்றும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளேயும், ஓபிசிக்கு 33 வயதுக்குள்ளேயும், எஸ்சி எஸ்டி 35 வயதுக்குள்ளேயும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 40 வயதுக்குள்ளேயும் இருக்கணுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட் நேம் அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர். அந்த போஸ்ட்டுக்கு மொத்தம் எத்தனை வேக்கன்சினா 74 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா யூஆருக்கு 32 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 7 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 28 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 7 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனருக்கு 74 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இதற்கும் யூஆர் மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு 38 வயதுக்குள்ளே இருக்கணும், எஸ்சிக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கணும், எஸ்டிக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும், பிடபிள்யூபிடிக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் லெவல் 10 அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸர் ஆர்கனைசேஷன் இந்த இபிஎஃப்ஓ அந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் அந்த வேக்கன்சி 2 எடுக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான டேட்டு பார்த்துடலாம். நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 29/7/2025 அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 18/8/2025. அடுத்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணுங்க. மற்ற விவரங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு சிஆர்டி அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு வைப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த இதுக்கு உங்களுக்கு என்ன சிலபஸ், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா? அடுத்து இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா சிலபஸுமே அவங்க அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் பார்க்க முடியுது. அந்த சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டிலே இருக்குங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம். சென்னை, கோயம்புத்தூர்,
ஆல் ஓவர் இந்தியாவிலேயே மொத்தம் 78 இடத்துல இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிறது நான் சொல்லிடுறேன். சென்னை, கோயம்புத்தூர் சொல்லியிருந்தோம். அடுத்து மதுரையில் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. அப்புறம் வேலூரில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்து இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர் இங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு மோஸ்ட்லி சென்டர் உங்களுக்கு அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்தியராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு நீங்களே ஃபீமேல் பெண்களாக இருந்தீங்க, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் 25 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும், அது தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க யூபிஎஸ்சியோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க மொத்தம் அந்த 230 வேக்கன்சிஸுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் பிஎஃப் அலுவலகத்துக்கு கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், அடுத்த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 போஸ்ட்டுக்கும் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை அவங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.